and screen share. Screen share ஆகுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? இல்ல சில பேர் வாய்ஸ் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னீங்க. ஓகே டன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜூலை 19th எடிட் பண்ணி மார்னிங் போட்டுக்கிறேன். இருக்கட்டும். ஸோ நம்ம லாஸ்ட் சாட்டர்டே பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days வந்து கிளாஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே பேச சான்சஸ் கொடுக்குறேன். இன்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் அது ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் அதிகமான பேர் இருக்கனால போர்ஷன்ஸ் முடிக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷன் ஏ. ஓகே. ஸோ செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? வாட் இஸ் மார்க்கெட்? மார்க்கெட்னா என்ன? ஸோ கம்ப்ளீட்லி பேசிக்ஸ் தான் ப்ரோ. ஸோ ரொம்பலாம் வந்து ட்ரேடிங் பத்தி சொல்லி கொடுப்பேனா இல்லை, ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஷேர் மார்க்கெட் ஏன் கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல வருது அந்த மாதிரி தான் நம்ம பேச போறோம். ஸோ எனிஒன் ஹாவ் ஐடியா ஆஃப் வாட் இஸ் மார்க்கெட்? ஆடியோ கரெக்டா தான் இருக்கு. நான் பேசுறது நிறைய பேருக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்கா மார்க்கெட்னா என்ன? எனி ஐடியாஸ்? இல்ல நீங்க ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு மார்க்கெட்னா என்ன ஐடியான்னு இருக்கு உங்களுக்கு? பிளேஸ் நம்ம எங்க கொண்டு போய் பை பண்றோம், செல் பண்றோம், அந்த ரெண்டுமே நடக்கும். ஸோ கடைக்காரங்களும் ஒரு இடத்துல இருந்து பை தான் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ வந்து போத் பையிங் அண்ட் செல்லிங் ஹேப்பன்ஸ். அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. வெஜிடபிள் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம மார்க்கெட்னு தான் சொல்றோம். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் பிளேஸ் தான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் இஸ் ஸ்டாக் ஆர் ஷேர்? ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஸ்டாக்னாலும் ஒண்ணுதான், ஷேர்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னாலும் ஒண்ணுதான், ஷேர் மார்க்கெட்னாலும் ஒண்ணுதான். ஸோ டிஃப்ரெண்ட் பிளே எப்படி சொல்றது, நேம் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஸ்டாக் மார்க்கெட்னாலும் ஒண்ணுதான், ஷேர் மார்க்கெட்னாலும் ஒண்ணுதான். ஸோ அதுல வந்து யாருமே கன்ஃபியூஸ் ஆயிக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ எனக்கு இப்போ ஒரு கேமரா தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த கேமரா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 rupees. ஆனா என்னால அந்த கேமராக்கு ஃபுல்லா அஃபோர்ட் பண்ண முடியல. பட் எனக்கு அந்த கேமரா கண்டிப்பா வேணும். என் கையில வந்து 25,000 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நான் தேடுறேன் இன்னொரு பெர்சன் யாருக்கு அதே மாதிரி கேமரா வேணுமோ
அவங்கள்ட்ட போய் வந்து நான் கேட்கறேன். ஸோ இப்போ உங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் கேட்கறேன்னு வைங்க, என் கூட சேர்ந்து நீங்க வந்து கேமராவை நாங்க பை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் 25,000 அந்த பர்சன் 25,000 போட்டு அந்த கேமரா வாங்குறோம். ஸோ அந்த கேமரா வாங்கும்போது எனக்கு அவங்களுக்கு 2 பேத்துக்குமே அந்த கேமரால ஈக்குவல் ஷேர் இருக்குமா? ஓகே. ஸோ நான் எங்க வேணாலும் நானும் எடுத்துட்டு போய்க்கலாம். அவங்களுக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். எங்க 2 பேத்துக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கும் அந்த கேமரால. பிகாஸ் 2 பேருமே சரி பாதியான அமௌண்ட்ட போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல நம்ம எத ஸ்டாக்ன்னு சொல்லுவோம்னா, இந்த கேமராவ ஸ்டாக்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு எவ்ளோ பங்கு இருக்கு? தட் மீன் நான் வந்து இவ்ளோ அமௌண்ட் குடுத்து, நான் வந்து 50% ஈக்குவல் ஷேர் ஈக்குவலா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த எப்படி சொல்றது? யூனிட் ஆஃப் ஸ்டாக் எனக்கு எவ்ளோ வந்து அதுல இது இருக்கு? எப்படி உங்களுக்கு எப்படி சொல்றது? எனக்கு வந்து அந்த பொருள்ல எவ்ளோ உரிமை இருக்கு? அத வந்து நான் காசு குடுத்து எவ்ளோ குடுத்து வாங்கியிருக்கேன். அததான் வந்து யூனிட் ஆஃப் ஸ்டாக்க தான் வந்து நம்ம ஷேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இட்ஸ் அ கம்ப்ளீட் பேசிக். ஸோ அதனால வந்து யாரும் வந்து எப்படி சொல்றது? இவ்ளோ இதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கிளியரா உள்ள போணும் அப்படிதான் வந்து மைண்ட் செட்டா இருக்கு எங்களுக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் ஸ்டாக்? ஸ்டாக், ஷேர் 2மே ஒண்ணுதான். இப்ப நான் ஒரு பொருள் வாங்க போறேன். ஏன்னா அந்த பொருளுக்கு ஃபுல்லா என்னால அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாதனால நான் இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேட்கிறேன். இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பொருள் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேமராவ நாங்க 2 பேருமே வந்து தலைக்கு ரூ. 25,000 போட்டு அந்த கேமரா வாங்குறோம். அந்த கேமராவ ஸ்டாக்ன்னு சொல்றோம். ஸோ ரூ. 25,000 இப்ப நான் சம்டைம்ஸ் வந்து நான் ரூ. 10,000 போட்டு மீதி ரூ. 40,000 போட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த 10,000 தான் வந்து வேல்யூ இருக்கும். என்னால அந்த எப்படி சொல்றது? அந்த ரைட்ஸ தான் வந்து அந்த கேமரால எடுக்க முடியும். சோ அதனால தான் அந்த யூனிட் ஆஃப் ஸ்டாக்க நம்ம ஷேர்ன்னு சொல்றோம். சோ இது எல்லாத்துக்கும் கிளியருங்களா? சோ இந்த பர்ட்டிகுலர் எல்லாத்துக்கும் கிளியருங்களா? யா குட். So third one. What is stock market or share market? ஸோ கம்பெனிஸோட ஷேர எந்த இடத்துல நம்ம பை அண்ட் செல் பண்றோமோ, ஓகேங்களா? அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். கம்பெனிஸ் ஓகே. Please where ஸோ ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இது பண்ணிட்டோம். ஓகே. நீங்க வந்து பையிங், செல்லிங் பிளேஸ் தான் இது பண்றீங்க. அந்த பையிங் அண்ட் செல்லிங் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனிஸ் மட்டும் ஏன் வந்து ஷேர இஷ்யூ பண்ண முடியுது? வேற யாருனாலும் ஏன் வந்து ஷேர இஷ்யூ பண்ண முடியல அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ ஒண்ணு வந்து இதா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனிஸ் தட் மீன் ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனிஸ்னால மட்டும் தான் உங்க ஷேர்ஸ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்மள்ட்ட கம்பெனி இல்ல அப்படின்னா யாருனாலயுமே ஷேர்ஸ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே.
கம்பெனிஸ்னால மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஸ்டாக் மார்க்கெட்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னா கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஆனா கம்பெனிஸ் மட்டும்தான் ஷேரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ இது யாருக்காச்சும் இது தெரியுதான்னு பாருங்க. Why companies issuing share? Any idea? Yeah, good. To raise a capital. Need of, yeah. So first என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, to raise a capital. அதுதான் மெயின் நீட். ஆனா கேபிட்டல் அவங்க எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ வந்து 3/4 அமௌண்ட் அவங்க கையில இருக்கும். மீதி இருக்க 1/4 அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் தான் ரைஸ் பண்ணுவாங்க. சோ நல்லா புரிஞ்சுங்க. கம்ப்ளீட் கேபிட்டல் வந்து பப்ளிக்காக நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க. 3/4 அவங்கள்ட்ட இருக்கும். 1/4 தான் இது பண்ணுவாங்க. சோ இத்தனை பேர் வந்து உள்ள அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு அவ்ளோ மணி தேவைப்படுதா? அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மணி எடுத்துட்டு, மீதி இருக்க மணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோல்ட் பேக் பண்ணுவாங்க. பிகாஸ் சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ். இப்ப நம்மளே நீங்க வந்து ஒரு ஐடியா எடுத்துக்கீங்களா? இப்போ ஒரு வந்து நான் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த டீ ஷாப் அந்த இடத்துல, அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல வந்து பிக்கப் ஆகறதுக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸ் எடுக்குது. ஓகேங்களா? சோ அந்த 3 to 4 மந்த்ஸும் வாட் இஸ் கேபிட்டல்? கேபிட்டல்னா அமௌண்ட். ஓகே. அந்த 3 to 4 மந்த்ஸும் நான் வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஷாப்க்கு ரெண்ட் குடுத்துருக்கணும். வேலை செய்றவங்களுக்கு சேலரி குடுக்கணும். அதே மாரி எனி எக்ஸ்ட்ரா அதர் எக்ஸ்பென்சஸ் வரும். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும். அண்ட் என்னோட செலவுக்கு நான் காசு கையில எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தானே வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ நான் உள்ள போடுற முதல் எப்படி சொல்றது? இன்வெஸ்ட்மென்ட் வேறையா இருக்கும். நான் ஹோல்ட் பேக் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் இருக்கும். ஸோ அதே மாரி கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ எடுத்து வச்சுட்டு மீதி ஃபண்ட்ஸ ஹோல்ட் பேக் பண்ணுவாங்க. பிகாஸ் என்ன வேணா நடக்கலாம். ஸோ சடனா கம்பெனி லாஸ் ஆகலாம். இல்ல சடனா வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால தே ஆல்வேஸ் ஹேவ் அவர் ஃபண்ட்ஸ் அஸ் பேக்கப். பேக்கப் ஃபண்ட்ஸா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1/4 மட்டும் தான் நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. அது வந்து இப்ப இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஆஃப் அண்ட் ஆஃப் எடுக்குறாங்க. பட் ஆஃப் அண்ட் ஆஃப் எடுத்தாலும் தே ஹேவ் அ பேக்கப் கேபிட்டல். நம்மளோட மீதி இருக்க கேபிட்டல்ஸ வந்து மீதி இருக்க அமௌண்ட் நம்ம பண்ற வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட தே ஆர் யூசிங் அஸ் பேக்கப். ஸோ இது எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ப்ரோ 153 பேர் இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் மெசேஜ் போடுங்களேன். காலையில தூங்கிடாதீங்க. குட், 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 குட். ஸோ இதுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணுங்க. ஹூ கேன் இஷ்யூ ஷேர்? சொல்றேன். நான் சொல்றேன். கடைசி போதான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் வொரி. ஸோ அப்பலாம் சொன்ன மாரி தான் கம்பெனிஸ்னால மட்டும் தான் ஷேர இஷ்யூ பண்ண முடியும். ஸோ என்எஸ்சி, பிஎஸ்சிஸ் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்க கம்பெனிஸ். யா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி குட். ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்குள்ள போலாம். ஓகேங்களா?
ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனி எழுதியிருக்கேன். இதுல 4th ஒன் 5th ஒன் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இதுல பட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிருங்க. பட் இதோட அப்படியே இன்டர்லிங்க் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அதுல எந்த கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்ல இந்த பர்டிகுலரா இந்த 4 கம்பெனி தான் இருக்கு. பப்ளிக் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இதுல யாரோட ஷேரை நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும் அப்படின்னா, பப்ளிக்கோட ஷேரும் கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும்தான் ஆஸ் அ பப்ளிக் வி கேன் பை அண்ட் செல். பிரைவேட் கம்பெனி அப்புறம் ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, தேர் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ தே நீட் டு ஷோ அப். அவங்க வந்து பப்ளிக் கம்பெனியா மாறுறதுக்கு தே ஹாவ் அ டைம். ஸோ அதனால வந்து பிரைவேட் கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ தே ஹாவ் அ டைம் டு சேஞ்ச் அ பப்ளிக் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் அவங்களால பிரைவேட்ல இருந்து பப்ளிக் ஆக முடியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு கொடுக்காம பப்ளிக்ஸ்க்கு வந்து ஷேர் கொடுக்கலாம், அப்புறம் ஏன் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்கன்னா அதான் ரீசன். ஓகே, இதுல வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும், மேக்சிமம் 200 மெம்பர்ஸ். இவங்க மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. ஸோ லாஸா இருக்கட்டும் ப்ராஃபிட்டா இருக்கட்டும் இவங்களுக்குள்ளதான் ஷேர் பண்ணிப்பாங்க, பப்ளிக்கான நம்மள்கிட்ட வர மாட்டாங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக், செகண்ட் ஒன் வந்து பிரைவேட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கவர்மெண்ட். பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால மட்டும்தான் நம்ம பப்ளிக்கான நம்ம வந்து அதுல போய் பை அண்ட் செல், இல்ல ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் அதுல இருக்க முடியும். பிரைவேட் கம்பெனிஸ்ல நம்மளால வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா தே ஆர் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க கவர்மெண்ட்டே ஒரு பர்டிகுலர் இதுல வந்து தே நீட் டு ஷோ அப். நான் வந்து பப்ளிக்கா மாறுறதுக்கு எனக்கு இது இருக்கு, எபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் தே ஹேவ் அ டைம். ஸோ அவங்களால அதனால பிரைவேட் கம்பெனின்னு சொல்லி அவங்களுக்கு அது பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளியருங்களா ப்ரோ? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்? குட், சொல்றேன். ஸோ பப்ளிக் கம்பெனிஸ்க்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஐஆர்சிடிசி, ஐஓபி, எஸ்பிஐ, சிஏஎல், ஓஎன்ஜிசி. ஸோ இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்குள்ள வருவாங்க. ஸோ கவர்மெண்டால இயக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ அது வந்து அவங்க ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறி தே வில் கம் டு ஷேர் மார்க்கெட். இப்போ ஐஆர்சிடிசிலாம் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, ஃபுல் இந்தியன் ரயில்வேஸே அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கொடுக்குற ட்ரெயின் ஃபேர் இல்ல வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ற எக்ஸ்பென்சஸ் வச்சு நம்ம ஊர்ல இருக்க, நம்ம இந்தியா ஆல் ஓவர் இந்தியால இருக்க ரயில்வே ஸ்டேஷனை இவ்வளவு நீட்டா வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து அவ்வளவு கரெக்டா ஃபேர்ஸ் இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பா முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்துதான் தே ஆர் இன்க்ரீசிங் தேர் ஃபண்ட்ஸ். ஸோ இதுதான் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் டிஃபரன்ஸ். வாட் இஸ் பிரைவேட் கம்பெனி? ஸோ நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி? அந்த ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இஸ் வந்து பிரைவேட் லிமிடெட் பிரைவேட் கம்பெனிஸ் கிடையாது. யா, குட், ரேவதி. Okay, shall I move to next topic?
நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே கவனிங்க. எப்படி ஐபிஓஸ் ஒர்க் ஆகுது, அது எல்லாமே நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் ஃபார் பப்ளிக் கம்பெனி. நம்ம இப்ப எந்தெந்த கம்பெனில ட்ரேட் பண்றோமோ, அது இன்வெஸ்ட் பண்றோமோ, அது எல்லாமே பப்ளிக் கம்பெனி தான். நான் சொல்றேன் ப்ரோ. நெக்ஸ்ட் டாபிக்கே அது. ஸோ டோன்ட் வரி. ஐபிஓஸ்னா என்னன்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் ஃபார் பப்ளிக் சொல்லிட்டேன். ஓகே. So fifth one, types of share market. ஸோ மொத்தமா 2 டைப் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பிரைமரி மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ செகண்டரி மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ பிரைமரியில இருக்க பிரைவேட் கம்பெனி எப்படி வந்து பப்ளிக்கா மாறுறாங்க. ஸோ இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. பிரைமரி, செகண்டரி. ஸோ எக்ஸாம்பிள் எழுதிக்கணும் கீழே. பிரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ். ஸோ எப்படி ஒரு கம்பெனி இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஈரோட்ல இருக்கேன். ஸோ அவங்க வரும்போது ஈரோட்ல இருக்க அவங்க கசின் வீட்டுல அவங்க ஏதோ திங்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வரும்போது அதை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட மெயின் என்ன, இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, அவங்கள போய் அவங்க வீட்டுல கோயம்புத்தூர்ல இப்படி பாக்குறதா என்னோட வே. பட் அவங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்களா, அது பர்த்டே கேர்ள் கொடுத்து முடிக்காம போனா அது கஷ்டமா இருக்கும்ல. ஸோ நான் இப்ப என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் திங்கை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் போக முடியும் அவங்களை பாக்குறதுக்கு. என்னோட மெயின் மோட்டிவ் அவங்களை போய் பாக்குறது தான். பட் அவங்க கொடுத்த ஒரு சின்ன ஒர்க்னால நான் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிரைமரி கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரியா மாறணும். ஸோ ஆனா வந்து அவங்களுக்கு இதுக்குள்ளதான் வந்து செபி, ஐபிஓஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்லாம் முடிச்சாதான் வந்து ஒரு பிரைமரி கம்பெனி வந்து செகண்டரி கம்பெனியா மாற முடியும். தட் மீன் பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாற முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செபிக்கும் ஐபிஓக்கும் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஐபிஓ வேற, செபி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்றாங்க. அந்த கம்பெனி வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நான் சொல்றேன், ஒரு பிரைமரி கம்பெனி வந்து ஒரு செகண்டரி, தட் மீன் ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 crore டர்ன் ஓவர் பெர் ஆனம் பண்ணிருக்கணும். பெர் ஆனம் கரெக்டா தான் சொல்றேன். பெர் ஆனம் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10 crore பெர் ஆனம் பண்ணிட்டு, ஸோ அவங்க கம்பெனி வந்து அவங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம நல்லா வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கோம், நம்ம நல்லா க்ரோத் ஆயிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தோணும். ஸோ அப்படி தோணும் போது தே கேன் கோ ஃபார் செபி. செபிட்ட போய் நம்ம சொல்லுவோம், ஸோ இந்த மாதிரி வந்து நான் 10 crore பெர் ஆனம் இது பண்ணியிருக்கேன், என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, நான் பப்ளிக் கம்பெனியா மாறிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்ப செபி வந்து பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கும். ரூல்ஸ், ஸோ இந்த ஃபார்மெட்லாம் முடிச்சிருக்கணும், நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கணும், உங்க இதை நாங்க இது பண்ணுவோம், செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லா செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் செபி வந்து ஐபிஓட்ட போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு
பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஐபிஓ தான் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த கம்பெனியை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஓ லிஸ்டட் கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ ஐபிஓஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வரது எல்லாத்தையுமே லிஸ்டட் பண்ணும். லிஸ்டட் அப்படின்னா என்னன்னா நம்மள்ட்ட பப்ளிக்கான நம்மள்ட்ட அனௌன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் இது பிரைவேட் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பப்ளிக் கம்பெனிக்குள்ள வராங்க. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா, இல்ல வந்து நீங்க அவங்க ஷேர்ஸை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஐபிஓ வந்து பப்ளிக்கான நம்மள்ட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப செபியோட இது தெரிஞ்சிருச்சு. செபி வந்து ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஃபார்ம்ஸையும் வந்து ஒரு கம்பெனி கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்காங்களா, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் உள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்றது செபியோட வேலை. ஐபிஓட வேலை வந்து அந்த கம்பெனி வந்து பப்ளிக்கான நம்மள்ட்ட எடுத்துட்டு வர்றது ஐபிஓஸோட வேலை. இருங்க, அது என்எஸ்சி பிஎஸ்சி அது எல்லாமே இது பண்ணி சொல்றேன் ப்ரோ. என்எஸ்சி பிஎஸ்சி இஸ் கம்ப்ளீட் வேற. ஸோ இதுக்குள்ள குழப்பிக்காதீங்க. ஸோ அன்டில் நவ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரா, இல்ல நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? ஸோ யாருனாலையும் பிரைமரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது ப்ரோ. ஜெகதீஷ் ப்ரோ, யாருனாலையுமே வந்து பிரைமரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது. ஒன்லி இன் பப்ளிக் மார்க்கெட் வி கேன். செகண்டரி ஒன்ஸ் அகைன் நான் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இது பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே, கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை பாத்துடலாங்களா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. கிரே மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ப்ரோ. செல் கம்பெனிஸ் இருக்காங்களா கிரே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். நம்ம வந்து சாட்டர்டே பேசும்போது நீங்க கேட்குற டவுட்ஸ்க்குலாம் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்க்கா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் பிரைமரி மார்க்கெட்ல இதாகிறது இல்லை அப்படின்னா, எப்படி சொல்றது, கவர்மெண்டால ஏற்கப்பட்ட கம்பெனி. ஸோ கண்டிப்பா எல்லாமே வந்து கரெக்டா தான் வச்சிருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே தே ஆர் இன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் செகண்டரி மார்க்கெட்ல வந்துருவாங்க. யூசஸ் ஆஃப் பிரைமரி மார்க்கெட் ஒண்ணுமே கிடையாது. தே ஆர் சேஞ்சிங். ஸோ ஒரு பிரைமரி லிமிடெட் கம்பெனில, ஐ மீன் பிரைவேட் கம்பெனில இருந்து பப்ளிக் கம்பெனியா மாறணும் அப்படின்னா இட்ஸ் பிக் திங். ஸோ அதுக்கு அவங்க சின்னதா ஒரு எஃபர்ட் போடுற இடம் தான் வந்து பிரைமரி மார்க்கெட். எக்ஸாம்பிள் ப்ரோ, பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிரைமரி மார்க்கெட்குள்ள இருக்கும். ஸோ இது நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. நீங்க வந்து நம்ம அதுல ட்ரேடே பண்ண போறது இல்லை. அதனால நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நேம் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ யார் வேணா பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வந்து இது பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்ப நான் வந்து லிமிடெட் இது எல்எல்பில வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். பட் தே ஹேவ் ஆஸ்க் மீ, நீங்க வந்து பிரைவேட் லிமிடெடா பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆர் விஷ். அதே மாதிரி நீங்க வந்து 10 crore மேல டேர்ன் ஓவர் பண்ணா கண்டிப்பா பப்ளிக் கம்பெனியா தான் மாறணும் அப்படின்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நம்ம பப்ளிக்கா மாறிக்கலாம். ஸோ வந்து நான் 10 crore மேல டேர்ன் ஓவர் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து பிரைமரில இருந்து செகண்டரி போகணுமா அப்படின்னா இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. இட்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் விஷ் தான் அது. மேம், once any company is still in share market and it is public, yeah, public company. So okay, நான் once again எல்லாரும் இது பண்றேன். ஸோ இது பண்ணுங்க. ஸோ நீங்க ரொம்ப சின்ன சின்ன பேசிக் டாபிக்ஸ் தான் பார்த்தோம். இட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ வாட் இஸ் மார்க்கெட்? மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு இடத்துல ஒரு பொருளை பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுதான் மார்க்கெட். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஸ்டாக் ஆர் ஷேர்? ஸ்டாக்னாலும் ஒண்ணுதான், ஷேர்னாலும் ஒண்ணுதான். இப்போ என்னால ஒரு பொருள் வாங்க முடியல, நான் இன்னொருத்தவங்க என் கூட கூட்டு சேர்த்து அந்த பொருளுக்கு 2 பேருமே ஈக்குவலான அமௌண்ட்டை போட்டு வாங்குறோம். ஸோ அந்த பொருள் தான் வந்து ஸ்டாக். அந்த ஈக்குவலான அமௌண்ட் போட்டு வாங்குறதா வந்து நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூனிட் ஆஃப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஷேர். ஓகேங்களா? ஸோ தென் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட்? ஸோ ஒரு பொருளை
எந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் பண்றோமோ அது மார்க்கெட்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸை எந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதோ அதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ ஏன் வந்து கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து ஷேரை இஷ்யூ பண்ண முடியும்னா தே அலோன் ஹேவ் த ரைட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட தான் வந்து நெக்ஸ்ட் ஃபண்ட்ஸுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இப்போ வந்து டீ கடையில வந்து நம்ம போய் ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், எனிதிங் இல்ல வந்து ஒரு நார்மல் ஏதாச்சும் வந்து இது எப்படி சொல்றது ஏஜென்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம இது பண்ணோம்னா நீங்க உள்ள போய் பண்ணிக்கலாம். அது வந்து இட்ஸ் ஆர் பர்டிகுலர் விஷ். நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம பிசினஸ் பார்ட்னரா ஏத்துக்கிறதும் தட் எல்லாமே பிசினஸ். பட் கம்பெனிஸ் இஸ் கம்ப்ளீட்லி வேற. ஸோ ஏன் வந்து கம்பெனிஸ் மட்டும் ஷேரை இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா டு ரைஸ் தேயர் கேபிட்டல். அண்ட் அந்த கேபிட்டலை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. 1/4 கேபிட்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மீதி கேபிட்டல் தே ஹாவ் அ பேக்கப் ஃபண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேக்கப் வேணும். ஸோ அந்த பேக்கப் ஃபண்ட்ஸா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், 3 டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள இருக்கு. ஸோ பப்ளிக் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ நம்ம இப்போ எந்தெந்த கம்பெனிஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே பப்ளிக் கம்பெனிஸ். அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டால ஈர்க்கப்பட்டு தே ஹாவ் கம் டு ஷேர் மார்க்கெட். ஸோ அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கம்பெனிஸ். சரி, ஏன் வந்து பிரைவேட் கம்பெனி உள்ள இருக்காங்க அப்படின்னா தேர் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி தான் தே ஹவ் பீன் ஆஃப் த மெம்பர் 3/4 வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணதே அதனாலதான். ஓகேங்களா? அதுக்குள்ள மினிமமா 2% இருக்கணும், மேக்சிமம் 200% இருக்கணும். ஒரு கம்பெனில லாஸோ இல்ல ப்ராஃபிட்டோ வந்தா அவங்களுக்குள்ளேதான் ஷேர் பண்ணிருப்பாங்க. வெளியான பப்ளிக்ட நம்மள்ட்ட தர மாட்டாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனி. செகண்டரி மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் நம்ம செகண்டரி மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப எப்படி வந்து ஒரு பிரைமரி கம்பெனி வந்து செகண்டரியா மாறுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரைவேட் கம்பெனி வந்து 10 crore மேல per annum இது டேர்ன் ஓவர் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி வந்து டேர்ன் ஓவர் பண்ணி நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா தே கேன் கோ அண்ட் ஆஸ்க் செபி. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பிரைமரி வந்து செகண்டரியா மாறணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய டாக்குமெண்ட் சயின்ஸ் அண்ட் செக்கிங்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ செபி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் செபி ஐபிஓட சொல்லணும் இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ பிரைமரி வந்து பப்ளிக்கா மாறணும், பிரைமரில இருந்து செகண்டரிக்கு மாறணும் அப்படிங்கும்போது ஐபிஓ வந்து நம்மகிட்ட லிஸ்டிங் பண்ணுவாங்க. லைக் பப்ளிக்ட அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வருது, இஃப் யூஆர் விஷஸ் இந்த டேட்ல நாங்க வந்து இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து ரிலீஸ் பண்றோம், நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்டட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த லிஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறும். ஸோ அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் ப்ரோ, டிஃபரன்ஸ் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இஃப் எனிஒன் ஹேவ் டவுட் யூ கேன் ஆஸ்க். நாளைக்கு கிளாஸும் பேசிக்ஸ் தான் ப்ரோ, இதே மாதிரிதான் இருக்கும். எடுத்தோனே வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது இல்லையா, ட்ராவல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால சின்ன சின்னதா போய்க்கலாம். ப்ரோ எல்எஸ்சி இப்ப பப்ளிக்கா மாறிடுச்சு ப்ரோ. அது ஷேர் பிரைசஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இன்டெப்தா போகும்போதான் பார்ப்போம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பிரைவேட் லிமிட்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சீரியஸ் 1ல வரும் ப்ரோ, என்ஐஎஸ்எம் சீரியஸ் 1ல வரும்னு நினைக்கிறேன். ஐ டு ஹாவ் ரிட்டன். ஸோ என்ஐஎஸ்எம் சீரியஸ் 1ல வரும்னு நினைக்கிறேன். யா, மெயின்டைன் பை கவர்மெண்ட். கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ. வாட் இஸ் என்எஸ்சி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல அது இருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன அப்படின்ட்டு. இதே டாபிக்கை தான் வந்து நான் நைட் இது பண்ணுவேன். ஸோ 3/4. ஸோ
இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனிக்கு வந்து 10 லட்சம் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் வச்சுங்க, 10 லட்சம் தேவைப்படுது. கண்டிப்பா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். 10 லட்சம் தேவைப்படுது. அந்த 10 லட்சத்துல 7 லட்சம் தான் என் கையில இருக்கு. ஸோ மீதி இருக்க 3 லட்சத்துக்கு நான் பப்ளிக்ல இருந்து எடுத்துக்குவேன். ஸோ பப்ளிக் எனக்கு 3 லட்சம் தான் தருவாங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவே தருவாங்கல்ல. அந்த எக்ஸ்ட்ரா கேபிட்டல் வச்சு நம்ம பேக்கப் ஃபண்டா வச்சுக்கலாம். அதனால தான் 3/4 1/4. கண்டிப்பா கம்பெனிஸை டெவலப் பண்றதுக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் எண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கிளாஸ் இருக்க டவுட்ஸை நான் சென்ட் பண்றேன். கண்டிப்பா சென்ட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வெரி. ஸோ ஆஃப் அன் ஹவர் 8:30 உங்களுக்கு வந்துடும். So primary companies and secondary companies different from primary market and secondary market. Primary companyனாலும் ஒண்ணுதான், primary marketனாலும் ஒண்ணுதான், secondary companies கிடையாது. ஸோ செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? அந்த பிரைமரி மார்க்கெட்குள்ள இருக்கிறது பிரைவேட் கம்பெனி, செகண்டரி மார்க்கெட்குள்ள இருக்கிறது பப்ளிக் கம்பெனிஸ். Practicals will be started Monday. ப்ரோ இப்ப ப்ரோ எனேபிள் பண்றது ஈஸி. பட் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா லைக் எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்றது, புரிஞ்சதும் புரியாம போயிடும். அதனாலதான் வந்து நாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து டவுட் கிளியரிங் வச்சுக்கோம். கம்ப்ளீட் கிளாஸ் வந்து எந்த கிளாஸும் எடுக்காம ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுட் கிளியரிங்காவே வச்சுக்கோம். கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து எப்பவுமே செகண்டரி மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. ஈவன் தோ அவங்க பிரைவேட் லிமிடெட் வந்து பேர் இது பண்ணியிருந்தாலும் தே வில் பி இன் செகண்டரி மார்க்கெட். ஏன்னா அவங்க கவர்மெண்டால இயக்கப்படுற கம்பெனி. அதுல இல்லீகல்ஸ்ல எதுவுமே நடக்காது. ஸோ செபியும் கம்பெனியும் சேர்ந்துதான் அலகேட் பண்ணுவாங்க. பேக்கப் will be taken from 3/4 amount. ப்ரோ இப்போ சொல்லிடுறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஒரு டீ கடை ஓபன் பண்றேன். என்கிட்ட வந்து 10 லட்சம் வந்து அந்த டீ கடைக்கு தேவைப்படுது. ஆனா 7 லட்சம் தான் இருக்கு. ஓகேங்களா? 7 லட்சத்துக்கு மீதி 3 லட்சத்துக்கு நான் வந்து போய் வந்து எக்ஸாம்பிள் வச்சுங்க, நான் பப்ளிக்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா எனக்கு அவங்க 3 லட்சம் தான் தருவாங்களா? எக்ஸ்ட்ராவே தந்துருப்பாங்க. ஸோ 20 லட்சமா வந்து அது நிற்கும். ஆனா எனக்கு என்ன தேவைப்படுது? 3 லட்சம் தான் தேவைப்படுது. ஸோ 3/4 அந்த 7 லட்சம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதோட 3/4 அமௌண்ட் என்கிட்ட இருக்கு 7 லட்சம். மீதி இருக்க 1/4 அமௌண்ட் தான் நான் எடுக்க போறேன். ஸோ 3 லட்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 லட்சத்துல நான் கம்பெனி ஓபன் பண்ணிட்டேன். ஆனா அவங்க எனக்கு 20 தந்தாங்க. மீதி 17 லட்சம் இருக்கும் இல்லையா? அந்த 17 லட்சத்தை நான் பேக்கப்பா வச்சுக்குவேன். ஃபாரெக்ஸ் ஷேர் மார்க்கெட்ல கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நாளைக்கு கிளாஸ்ல வரும். ஸோ ஒவ்வொரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டோட இது எல்லாமே வரும். அக்கௌண்ட் ஓப்பனிங் வில் பி இன் Zerodha. ப்ரோ ஏன் ப்ரோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் வேணும்? கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட் யாருனால இயங்கப்படுது? கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனிஸ்ல ஏன் வந்து பிரைவேட் லிமிட்டடா இருந்தாலும் ஏன் வந்து பிரைமரி மார்க்கெட்ல இருக்கணும்? தே நோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். முன்னாடியே எல்லாமே இது பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப எப்படி கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து லிஸ்டட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா உள்ளதான். பிரைவேட்டோட கம்ப்ளீட் விஷ் தான் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்லாம் வந்து மோர் தென் 200 crores வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நான் என்ன ஷேர் மார்க்கெட்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ஸோ 2 நாளைக்கு இந்த மாதிரி மொக்கையா தான் போகும். ஸோ அதனால நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கோச்சுக்காதீங்க. போர் அடிக்குது அப்படின்னு. வாட் இஸ் த கிளாஸ் டைம்? மார்னிங் 7 to 8:30. அண்ட் இன்னைக்கு 2 நாள் கிளாஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ப்ரோ. அதுக்கப்புறம் 8:30 ஆயிரும். அந்த அன்னைக்குலாம் எல்லாத்தையுமே நான் பேச விடுவேன். Zerodha இஸ் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நைட் வந்து ஏஞ்சல் புரோக்கிங்ல பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். பட் அது என்ன ப்ராசஸ் தெரியல. நான் ஏஞ்சல் புரோக்கிங் ஒரு தடவை யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது எப்படி சொல்றது, யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. இங்க வச்சிருக்கேன் பாருங்க ஆப்போட ஐகான்ஸ்.
ஈவினிங் கிளாஸ் இருக்கு 8 to 9:30. க்ரோ அப்புக்கு நல்லதான் ப்ரோ. நான் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். க்ரோ அப் இஸ் யூஸ்ஃபுல். பட் ஜெரோதா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பேடிஎம் மணி ஆப்லாம் வேணாம். இது எல்லாமே நாளைக்கு கிளாஸ்ல வரும். எந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம், எப்படி ஓப்பன் பண்ணோம், எல்லாமே வந்து ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டோன்ட் வரி, சிம்பிள் மேட்டர். எலைஸ் ப்ளூலாம் வேணாம் ப்ரோ. பட் ஐபிஓ எம் ஸ்டாக்ஸும் வந்திருக்கு ப்ரோ. பட் வந்து ஒன்ஸ் வந்து இப்ப வர ஐபிஓ லிஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டேபிளைஸா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஐபிஓஸ் லிஸ்டிங் ஆயிருக்க கம்பெனிஸ்லாம் வந்து மோர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். புரோக்கரேஜ் லிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே புரோக்கரேஜ் மாதிரி தான் ப்ரோ இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். வை பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வில் நாட் ப்ரோ, அது அவங்க பர்டிகுலர் விஷ். அந்த கம்பெனிஸ்குள்ள இருக்கவங்களோட மெம்பர்ஸோட பர்டிகுலர் விஷ். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆலி சொல்லிடுறேன். டோன்ட் வரி. சொல்லித்தரேன் பொறுமையா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நான் மைண்ட் அப் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஆல். ஸோ எல்லாத்தையும் பேச விடலையே அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. லாஸ்ட் பேட்ச் வந்து பேச விட்டு நல்லா குழம்பிருச்சு. புரிஞ்ச விஷயமும் வந்து குழம்பிருச்சு. ஸோ அதனாலதான் வந்து நாங்க ஸ்டார்டிங் யாரும் பேசவில்ல. ஸோ இன்னைக்கு 2 நாள் மட்டும் பேசாதீங்க. சாட்டர்டேல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா கிளாஸுமே வந்து நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி ஈச் பர்சன்ஸோட டவுட், பிகாஸ் நம்ம வந்து கோர்ஸ்குள்ள போறோம் இல்லையா? ஸோ கோர்ஸ்குள்ள போகும்போது ஈச் ஒன்னோட டவுட்டும் வந்து கிளியர் ஆயிரும். அதனால நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி அவங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிட்டு தான் ஐ வில் கோ அவுட். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஆல், பாய். ஸோ வித்தின் ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கோட லிங்க் வந்துருக்கும். தேங்க்யூ.